டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட நாளுக்கு பிறகு அமைச்சர் கீர்த்தனா ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அதாவது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது தெரியல. கொஞ்சம் சொச்சம் வச்சு மொத்தமாக நான் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தான் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க. ஏன் அமைச்சர் கீர்த்தனா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க காரணத்தை தேடிட்டு இருந்தாங்க, எவிடன்ஸை தேடிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அது தெரியாது. எவிடன்ஸ் இல்லாமல் தாவேக்கா ஒரு இடத்துல கூட பேச மாட்டாங்க. அது வரைக்கும் கப்பு சிப்புன்னு இருப்பாங்க. எவிடன்ஸ் கிடச்சிட்ட பிறகு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, களத்தில் இறங்கி அடிப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, தாவேக்கா பற்றியெல்லாம் யாருமே லேஸ்பட்டு நினைக்காதீங்க. அதுவும் இந்த அமைச்சர்களை பற்றியெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் அவ்வளோ இன்டெலிஜென்ட், உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏங்க லைவ் கட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கிளம்பிட்டு போயிடுவாங்க. ஏங்க அந்த டெக்னிக்கல் இஷ்யூ சரி பண்ணலன்னா அதெல்லாம் வரும்போது பார்த்துப்போங்க, இன்றைக்கி இதுக்கப்புறம் எல்லாம் ஒழுங்காக நடக்கும், அதெல்லாம் பார்த்துக்கலாம், நடந்ததை பற்றிலாம் பேசாதீங்க, நடக்க போகிறத மட்டும் பேசுங்க, நடந்ததையே பற்றி பேசினா யாருக்கு அவங்க பிரயோஜனம் இப்படின்னு இன்டெலிஜென்ட்டாக பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டெலிஜென்ட் வகையில் சேர்ந்தவங்க தான் இந்த தாவேக்கா மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 18,000 கோடிக்கு மேலான முதலீடுகள் நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுத்த வேண்டிய முதலீடுகள் எல்லாமே அப்படியே அல்லேக்கா ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. எல்லாருமே கேள்விகள் வச்சாங்க. எப்பேற்பட்ட ஒரு முதலீடுகள், திமுக எப்படியெல்லாம் இது உழைப்பினால் கொண்டு வந்தது, இப்படி அசால்ட்டாக தாவேக்கா விட்டுருச்சே இப்படின்னு பலரும் என்ன பண்ணுறாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக திமுகலாம் இறங்கி வச்சு செஞ்சதுன்னு வச்சுங்களேன். அதுவும் டிஆர்பி ராஜா ஏன்னா அவர் தானே தொழில்துறை அமைச்சராக இருந்தார், அவர் தான் இந்த முதலீடுகளை உள்ளே கொண்டு வந்தார். ஸோ இப்படி அசால்ட்டாக விட்டுட்டாங்களே, ஒரு 15,000 கோடி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 கோடின்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான கோடிக்கணக்கில் ஒரு முதலீடுகள் போயிருக்கு, நம்ம கையை விட்டு போயிருக்கு. என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சி சரியில்லை, அதாவது ஆட்சி பொறுப்புக்கு பல விஷயங்கள் பூதாகரமாக கிளம்பிச்சு. ஏன்னா தடி எடுத்தாலும் தண்டல்காரன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தாவேக்கா காரங்க ஆய்வு அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஸோ இதனால் பல ஸ்ட்ரகிளை ஒவ்வொரு முதலீட்டாளர்களும் இங்கே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதனால் கூட நிறைய பேர் வெளியே இருக்கலாம் அப்படின்னு கூட பேசப்பட்டிருந்தது. ஸோ இந்த வகையில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இன்னைக்கு பொங்கி எழுந்திருக்கிறாங்க. ப்ரெஸ்ஸை பார்த்தாலே ஓடி ஒளிஞ்சிட்டு போயிருந்தவங்க ரீல்ஸை போட்டு முதலீட்டுகளெல்லாம் இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆக்டிவாக இருந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இந்த முதலீடுகளாக நம்ம கைவிட்டு போயிருச்சு அப்படின்னு பலராலும் இங்கே குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, ஏன் இந்த அம்மா ப்ரெஸ்ஸை பார்த்து பயந்து ஓடுறாங்க, இவ்வளோ முதலீட்டுகள் போயிச்சா, நின்று தைரியமாக பதில் சொல்லாமல் ஏன் இவங்க ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணல, ஏன் ப்ரெஸ் ஆளுங்களை கூப்பிட்டு விளக்கத்தை கொடுக்கல, அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை மூலியமாக தானே கொடுத்துருக்கலாமே, இல்லையா ரீல்ஸ் போட்டு முதலீட்டாளர்களாக கூப்பிட்டீங்களே, அது மாதிரி ஒரு ரீல்ஸை போட்டு ஒரு பதிலடி கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல அப்படின்னா சட்டமன்றம் சட்டசபை கூடுற வரைக்கும் அந்த அம்மா வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க என்னென்னா, நான் பேசுகிற கருத்து எல்லாமே இடம் பொருள் ஏவல், எந்த இடத்துல உட்கார வச்சு நான் இந்த பதிலடி கொடுத்தோன்னா இது உலகம் முழுக்க போகும், சும்மா ஏனோதானு சொல்லிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பிலையோ இல்லை ரீல்ஸ்லேயோ போட்டு நான் இது வெளியிட்டேன்னா இது மொக்கையாக போயிடும். ஸோ அதனால் சட்டமன்றத்தில் யாருன்னா என்னை கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டிங்கன்னா அப்போ எவிடன்ஸை தூக்கி அப்படியே அடிப்பேன், இந்தாங்க எவிடன்ஸு போங்க, எதனால் போனாங்க உங்களுக்கு தெரியுமா, எந்த சுச்சுவேஷனால் போனாங்க, யாரால் போனாங்க, எதனால் போனாங்க, இந்தாங்க நான் பேச மாட்டேன், தரவுகள் இருந்தாங்க, எவிடன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுப்பேன். அதுக்கப்புறம் கப்பு சிப்புன்னு ஆகிடுவாங்க, யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. எதுக்கு இந்த ஆந்திராவுக்கு போச்சு முதலீடுகள் அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் கேட்கட்டுமே, கேட்கணும், சட்டமன்றத்தில் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, குதிக்கிறாங்க. நான் கேட்குறேன், அமைச்சர் மேடம் அவர்களே, உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, நீங்கள் பொறுப்பேற்று கொண்ட பிறகு உங்கள் துறை சார்ந்த ஒரு விஷயம் நம்ம கைவிட்டு போகுது அப்படின்னும் போது இதுக்கு பொறுப்பு யார் ஏற்றுக்கணும், இதுக்கு யார் பதில் சொல்லணும், நீங்கள் தானே பதில் சொல்லணும், நீங்கள் தானே பொறுப்பு ஏற்றுக்கணும். அப்போது அதாவது அந்த சமயத்தில் அரசு மேலேயே இங்கே பழியை போட்டு என்ன பண்ணாங்க, பலரும் குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாங்க, இந்த முதலீடுகள் அப்படி போகுதே அப்படின்னும் போது இந்த அரசாங்கம் தான் சரியில்லை, விஜயோடைய ஆட்சி தான் சரியில்லை, அமைச்சர் சரியாக செயல்படலை இப்படின்னு குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே மட்டும் கிடையாது, உங்கள் தலைவர் உங்கள் சிஎம் இருக்கிறார் பாருங்க, அவர் மேலேயும் சேர்த்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. ஸோ இந்த கரையை போக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குதா இல்லையா, அப்போ நீங்கள் ரீல்ஸில் போட்டிருந்தா உங்களை தான் ஃபாலோ நிறைய பண்ணுறாங்களே,
நீங்கள் தான் ரீல்ஸ் ஆச்சு நடத்துறீங்களே, அந்த ரீல்ஸ் எப்படி உலகமயமாகிட்டது. நீங்கள் வந்து தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிங்களே, அது வேர்ல்டு வைடு அப்படியே பப்ளிஷ் ஆகி பல முதலீடுகள்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே கொட்டு கொடிச்சல, அது மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கலாமே. போட்டு ஏங்க இது தாங்க விஷயம், தாங்க எவிடன்ஸு பார்த்துக்கங்க அப்படின்னு. இன்னைக்கு சோஷியல் மீடியா அப்படின்றது எல்லாருடைய கையிலே இருக்குது. இந்த சோஷியல் மீடியா மூலயமா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டீங்கன்னா அது எப்படியாச்சுன்னா யார் கேட்டாச்சுன்னா போயிடும். ஸோ அந்த வகையில் நீங்கள் போட்டிருக்கலாமே இல்லையா. ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் மீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இதாங்க எவிடன்ஸு, இந்த ரீசனுக்காக தாங்க வெளியே போனாங்க, இதனால தாங்க வெளியே போனாங்க, இன்னாரால தாங்க வெளியே போனாங்க அப்படின்னு நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்கலாமே. ஏன் நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்து கொடுக்க மாட்டேன்றீங்க? ஏங்க ப்ரெஸ்ஸை பார்த்து என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நான் வந்து சட்டமன்றத்தில் தான் பதில் சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கிட்ட எவிடன்ஸ் இருக்கும்போதே ஓப்பனாக குத்துடலாமே, ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிடலாமே. அப்போவே எல்லா வெட்ட வெளிச்சமும் வெளிக்கு வந்துடுமே. இப்போது உங்கள் ஆட்சியில் வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல, நிர்வாக நிதி எப்படி இருக்குது, நம்ம கேட்ட நிதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறதுக்கு வெள்ளரிக்கைன்னு ஒன்று கொடுத்தாங்களே. இந்த வெள்ளரிக்கையில் வெட்ட வெளிச்சமாக எல்லாத்தையும் போட்டு காமிச்சிங்க. ஸோ இதில் வந்து திமுக தான் நல்லது செஞ்சுருக்கு அப்படின்னு ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை இப்படி நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு அவங்க நினச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை இப்படியெல்லாம் நம்ம சீனை காட்டுவோம், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் சட்டமன்றத்தை வந்து கேட்டால் தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு சீனை போட்டோன்னா யாரை கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களா அச்சிச்சோ இவங்க கிட்ட ஏதோ எவிடன்ஸ் மாட்டியிருக்குது, ஸோ இந்த கேள்வியை நம்ம கேட்டோன்னா தானாகவே நம்மளே போய் வாலண்டியாக மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த அமைச்சர்கிட்ட போகக்கூடாதுப்பா, ஒதுங்கியே நிற்கணும் அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அமைச்சர் கீர்த்தனா மேடம் அவர்களே, உங்கள் கிட்ட உண்மையிலே எவிடன்ஸ் இருந்ததுன்னா, உங்கள் கிட்ட உண்மையிலே பதில் இருந்ததுன்னா, நீங்கள் உங்கள் கிட்ட எவிடன்ஸ் படி இவங்க வந்து உங்களால் தான் போகலை, உங்கள் ஆட்சியால் தான் போகலை அப்படின்றது உண்மையாக இருந்தால் ஓப்பனாக பட்டார்னு போட்டு உடச்சிருங்க மேடம். எதுக்கு மேடம் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, உங்கள் அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அது துறை சார்ந்த அமைச்சர் நீங்கள் தான் அதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கீங்க. இது சட்டமன்றம் கூடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்பயோ நடந்த மேட்டருக்கு நான் சட்டசபையில் மட்டும்தான் பதில் சொல்லுவேன், வேறு எதுலேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் சட்டமன்றத்தில் பதில் சொல்லிட்டு போங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சட்டமன்றத்தில் இவங்க பதில் சொல்கிறாங்க, சட்டமன்றத்தில் லைவ் காட்ட மாட்டாங்க. நீங்கள் என்னதான் கேள்வி கேட்டாலும் அங்கே பதில் வேலைக்காகாது. யார் கேட்டாங்கன்னு தெரியும், யார் நீங்கள் எவிடன்ஸ் எப்படி குத்திங்கன்னு தெரியும். ஏங்க உங்கள் ஆளுங்க சட்டமன்றத்தில் லைவை கட் பண்ணிடுறாங்கங்க, மக்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. முதல்ல இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் மீடியாவில் லீக் பண்ணுங்க. அப்படி லீக் பண்ணால் தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. இல்லையா ஒரு ரீல்ஸ் ஒன்று போடுங்க, முதலீடுகள் ஈர்க்கிறதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ரீல்ஸ் போட்டீங்க அப்படி ஒரு ரீல்ஸை போடுங்க மேடம். ரீல்ஸை போட்டு எவிடன்ஸ் எல்லாம் அதில் அச்சு விடுங்க, வேர்ல்டு வைடு தெரிஞ்சிடும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்களோ அங்கெல்லாம் தெரிஞ்சிடும். இதில் வேற இவங்க சொல்கிறாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது பேசப்பட்டது, முதலீடு இந்த கம்பெனிகள் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த கம்பெனிகள் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்கிறீங்கன்னு என்னங்க கன்ஃபார்மு? இப்போ திமுக கூட தான் போனாங்க, போயிட்டு கன்ஃபார்மாக வாங்கிட்டு வந்தாங்களே, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு வாங்கிட்டு வந்தாங்களே. இவங்க சொல்கிறது எல்லாமே வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இவ்வளோ முதலீடு வரேன்னு சொல்லியிருக்குது, இவ்வளவுதான் சொல்கிறாங்களே, வர்றேன் அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. ஸோ இவங்களே கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு இவங்களாம் பண்ணுறாங்க. இதில் வேற அவங்க பேட்டி கொடுத்தாங்க, 6000 கோடியா இல்லை 6 கோடியான்னு தெரில, பட்டாசை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அது கூட கவர்மெண்ட்டு சார்பால் இல்லை, தனியார் பட்டாசு கம்பெனி, விருதுநகர் பட்டாசுகளை அந்த கம்பெனிகள்லாம் வந்து 6000 கோடிக்கோ 6 கோடிக்கோ சம்திங், எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளோ அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பட்டாசு விற்பனைக்கு ஆட்களை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஏற்றுமதி செய்வாங்க, ஏற்றுமதி செஞ்சால் என்னவும் தமிழ்நாட்டுக்கு காசு வரும். ஸோ கஜானால சேர்த்துலாம், தொழில்துறை மூலிமா அப்படியே நம்ம பொருளாதார வளர்ச்சி எகிரிடும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் ஒரு அமைச்சர் தான் நம்முடைய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அப்படின்றதுல எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு விஷயம், டிஆர்பி ராஜா இன்னும் தொழில்துறை அமைச்சராகவே இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கொஞ்சம் சொல்லுங்கள், அவர் அமைச்சர் இல்லை, நான் தான் அமைச்சர், மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு போய் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் கரெக்டு தான் மேடம், அவர் தொழில்துறை அமைச்சர் இல்லை தான், நீங்கள் தான் தொழில்துறை அமைச்சர். முதல்ல திமுக அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க, ஓகேவா, அவங்க ஒத்துக்கிட்டு டீசெண்டாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால்
எதுக்கத்தானும் இன்னும் திமுக தான் காரணம், திமுக காரணம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே. அப்போ உங்க நினைப்பு ஃபுல்லா திமுக தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? ஏன்னா நீங்க ஆட்சியில் இல்லாதபோது எதுக்கத்தாலும் திமுக தான் சதி செய்து, திமுக தான் காரணம், திமுக காரணம் சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் நீங்க வந்து உக்காந்துட்டீங்க. தாவேக தான் ஆட்சியை செய்யுது. ஆனா இன்னமும் திமுக தான் காரணம், திமுக காரணம் சொல்றீங்க. ஒருவேளை உங்களுக்கு திமுக தான் ஆட்சி செய்யுதுன்னு நினைப்போ, திமுக தான் ஆளுங்கட்சியா இருக்குது நீங்க முதல்ல நீங்க மாறுங்க மேடம். நீங்க அதுல இருந்து வெளியே வாங்க. உங்களுக்கு யாருன்னா சொல்லுங்க. நீங்க தான் ஆட்சி செய்றீங்க, திமுக ஆட்சி செய்யல, அதனால திமுக காரணம் காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு தான் இங்க பலரும் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக மொத்த நம்ம அமைச்சர் மேடம் வந்து சட்டமன்றத்தில் தான் எல்லா எவிடன்ஸும் கொடுப்பாங்க. பொது வெளியிலலாம் கொடுக்க மாட்டாங்க, ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ தேவையில்லாமல் மேடம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சட்டமன்றம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூடுது. இதில் யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டுருங்கப்பா எதிர்கட்சியிலேருந்து. அப்போ தான் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, எவிடன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இல்லாட்டி இது மர்மமாகவே இருக்கும். ஏன் ஆந்திரா முதலீடுகள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிருச்சு அப்படின்னு மர்மமாகவே இருக்கும். இதை ஓப்பனாக யாருன்னா கேள்வி கேங்க, வாய்ப்பு கொடுங்க. நான் கூட வந்து சட்டமன்றத்தில் அமைச்சர் அம்மாவை பார்த்து, அம்மா ஏம்மா இதுமாரி ஆந்திராவுக்கு இந்த முதலீடுலாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறது கூட நான் தயாராக இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, ஏன் தமிழ்நாடு முதலீடு தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திராவுக்கு போச்சு, இத்தனை கோடி முதலீடுகள் திமுக கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்தது, ஏன் இப்போ வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் ஃபார் ஒரு குடிமகன் எனக்கு ஒரு இது இருக்குல்லங்க. ஒன்று எதிர்கட்சிகளாகி நீங்கள் கேள்வி கேளுங்க, இல்லை வாய்ப்பு கொடுங்க. நானே கேட்குறேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ மூலயமா அமைச்சர் அம்மாவை கேட்டுக்கிறேன், ஏன் முதலீடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதாரங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்து நம்மளுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.